நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரியும் என்ன பிரச்சனை வரப்போகிறது, என்ன போராட்டம் வரப்போகிறது, என்ன தடைகள் வரப்போகிறது என்பது அவர் அறியாமல் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் அறியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காத காரணத்தினால்தான் ஒவ்வொரு இடர்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை மறுபடியும் தூக்கி எடுத்துக்கொண்டு நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறியாமல் இருந்திருந்தா நம்ம என்னைக்கும் மூழ்கடித்து உள்ள போய் நம்மளுடைய ஆவி எல்லாம் போய் இன்னைக்கு நம்ம சாப்டரே முடிந்திருக்கும். அவர் அறிந்திருக்கிறபடியினால் தான் கர்த்தர் நம்மை தப்ப வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கப்பல் சேதம் ஏற்படலாம். பவுல் பயணம் செய்த கப்பல்ல சேதம் உண்டாயிற்று. ஆனா பவுல் மரித்து போனாரா? இல்லை. தேவனுடைய ஒரு விசேஷித்த குணம் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய அவருடைய பிரச்சனையாக அவர் எடுத்து யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்பார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஒரு கேள்வி கேட்பாரா? இல்லையா? ஆனா பவுல் யாரை துன்பப்படுத்தினார்? சவுலா இருக்கும்போது யாரை துன்பப்படுத்தினார்? சபைகளையும் தேவனுடைய மனுஷர்களையும் துன்பப்படுத்தினார். ஆனா தேவன் கேட்ட வார்த்தை என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவது யாரை துன்பப்படுத்துவதற்கு சமானம்? தேவனை துன்பப்படுத்துவதற்கு சமானம். ஆகையினால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அது நமக்கான பிரச்சனை அல்ல, நம்மை நடத்துகிற தேவனுக்குரிய பிரச்சனை. அவர் வைராக்கியமாக எழுந்து நின்று நமக்காக அவர் யுத்தத்தை நடப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க அல்லேலூயா.